I welcome you to learn English. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸை பார்த்து அதே ஸ்ட்ரக்சரில் நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் வேர்ட்ஸை வச்சு ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஹூ ஆர் யூ? இது நார்மலான கொஸ்டின். நீங்கள் யார்? ஹூ ஆர் யூ? இதுவே வேறு டைப்பில் கேட்கலாம். ஐ வாண்ட் டு நோ ஹூ யூ ஆர். இந்த ஹூ ஆர் யூ அப்படிங்கிறது ஹூ யூ ஆர் அப்படின்னு மாறிடுச்சு பாருங்கள். நீங்கள் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும். வேர்ப் கடைசி போயிடுச்சு. ஆர் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். மே ஐ நோ ஹூ யூ ஆர். இது ரொம்ப ரெஸ்பெக்டாக கேட்குறது, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது. நீங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? மே ஐ நோ ஹூ யூ ஆர். இந்த சேனலில் இதே மாதிரி நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இருக்குது. ஸோ ரீட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென் டாக்ஸ் ப்ளஸ். ஹூ ஆர் யூ அப்படின்னு டைரெக்டாக கேட்குற அந்த கொஸ்டினை கொஞ்சம் ரெஸ்பெக்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஐ வாண்ட் டு நோ ஹூ யூ ஆர். மே ஐ நோ ஹூ யூ ஆர். ஹூ ஆர் யூ, அந்த ஹூ அப்படிங்கிற வேர்டு எடுத்துகிட்டு வேறு ஒரு கொஸ்டின் வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். வேர் ஆர் யூ, நீங்கள் எங்கிருக்கிறீர்கள். இதே மாதிரி தான் நீங்கள் வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணணும். கொடுத்துருக்கிற மாடல் சென்டென்ஸில் இருக்கிற ஏதாவது ஒரு வேர்ப், ஒரு சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி வேறு வார்த்தையை அப்ளை பண்ணி அந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். வேர் ஆர் யூ, நீங்கள் எங்கிருக்கிறீர்கள். ஐ வாண்ட் டு மீட் யூ. வேர் ஆர் யூ, நான் உங்களை சந்திக்க வேண்டும், நீங்கள் எங்கிருக்கிறீர்கள். ஐ ஹாவ் பீன் சர்ச்சிங் ஃபார் யூ. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஐ ஹாவ் பீன் சர்ச்சிங், அந்த டென்ஸோடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஐ ஹாவ் பீன் சர்ச்சிங் அப்படின்னா நான் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். உங்களை நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். வேர் ஆர் யூ. ஹூ ஆர் யூ பார்த்தோம், வேர் ஆர் யூ பார்த்தோம். இப்போ இன்னொரு WH கொஸ்டின் வேர்ட் ஹவ். ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கிறீர்கள். ஹவ் ஆர் யூ. ஹவ் யூ ரெக்கவர்டு ஃப்ரம் இல்னஸ். ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது WH டைப் கொஸ்டின். ஹாவ் யூ ரெக்கவர்டு ஃப்ரம் இல்னஸ், உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்களே அதுலேருந்து வெளியே வந்துட்டிங்களா. ஹாவ் யூ ரெக்கவர்டு ஃப்ரம் இல்னஸ், இது வேர்பல் கொஸ்டின். ஸோ WH டைப் கொஸ்டினும் யூஸ் ஆகுது, வேர்பல் கொஸ்டினும் கான்வர்சேஷனில் யூஸ் ஆகுது. ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது WH டைப் கொஸ்டின். ஹாவ் யூ ரெக்கவர்டு அப்படிங்கிறது வேர்பல் கொஸ்டின். வேர்பல் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறப்ப எஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும், இல்லைன்னா நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஹவ் ஆர் யூ. ஆஃப்டர் அ லாங் டைம் வி ஆர் மீட்டிங் நவ். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், வெகு காலத்திற்கு பிறகு நாம் இப்போது சந்திக்கிறோம். ஹவ் ஆர் யூ ஆஃப்டர் அ லாங் டைம் வி ஆர் மீட்டிங் நவ். வி ஆர் மீட்டிங் நவ், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. வென் அப்படிங்கிற வார்த்தை எப்பொழுது, எப்போது அப்படிங்கிற மீனிங் கொடுக்குது. வென் ஆர் யூ கோயிங் அவுட், நீங்கள் எப்போ வெளியே போகிறீங்க. வென் ஆர் யூ கோயிங் அவுட், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது இந்த கொஸ்டின். அதாவது இமீடியட் ஃபியூச்சர், உடனே நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். வென் ஆர் யூ கோயிங் அவுட். யூ ஹாவ் அ பிளான் ஃபார் அவுட்டிங், நீங்கள் வெளியே போகிறதுக்கு பிளான் பண்ணிடுதீங்க. யூ ஹாவ் அ பிளான் ஃபார் அவுட்டிங். ஐ வில் ஜாயின் வித் யூ வென் யூ ஆர் கோயிங் அவுட். இது ஒரு லாங் சென்டென்ஸ் பாருங்கள். வென் அப்படிங்கிறது இந்த இடத்துல கன்ஜங்ஷனாக யூஸ் ஆகுது. ஐ வில் ஜாயின் வித் யூ வென் யூ ஆர் கோயிங் அவுட். நீங்கள் வெளியே செல்லும்போது நானும் உங்களுடன் சேர்ந்து கொள்கிறேன். வென் ஆர் யூ கோயிங் அவுட். யூ ஹாவ் அ பிளான் ஃபார் அவுட்டிங். ஐ வில் ஜாயின் வித் யூ வென் யூ ஆர் கோயிங் அவுட். வாட் ஆர் யூ. இந்த கேள்வி அடிக்கடி யூஸ் ஆகிற ஒரு கொஸ்டின். அதாவது நீங்கள் என்னவா இருக்கீங்க, அதாவது என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, அங்கே என்னவா இருக்கீங்க. வாட் ஆர் யூ, நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள். வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் யுவர் கம்பெனி, உங்கள் நிறுவனத்தில் உங்களுடைய பொறுப்பு என்ன. வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய வேலை என்ன. வாட் ஆர் யூ டூயிங் நவ். அந்த வாட் ஆர் யூ அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு பக்கத்தில் ஒரு வேர்ப் கொண்டு வரோம் ப்ரோக்ரெசிவில், கண்டினியூஸ் ஃபார்மில். வாட் ஆர் யூ டூயிங் நவ், நீங்கள் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வாட் ஆர் யூ டூயிங் நவ், இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு செயலை சொல்கிறப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லுவோம். வாட் ஆர் யூ அப்படிங்கிற இந்த கொஸ்டின் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதே மாதிரி வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் யுவர் கம்பெனி, இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. வாட் ஆர் யூ டூயிங் நவ், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. பொசசிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யுவர்ஸ், மைன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம். விச் இஸ் யுவர்ஸ், எது உங்களுடையது. விச் இஸ் யுவர்ஸ்,
போத் லுக் மைன். போத் அப்படின்னு என்ன அர்த்தம்? இரண்டும் அப்படின்னு அர்த்தம். இரண்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, போத் லுக் மைன். பார்க்குறதுக்கு ரெண்டுமே என்னுடையது போல் தெரிகிறது. போத் லுக் மைன். விச் பேக் இஸ் யுவர்ஸ்? விச் இஸ் யுவர் பேக்? ரெண்டுமே ஒரே கொஸ்டின் தான், ஒரே மீனிங் தான். விச் பேக் இஸ் யுவர்ஸ்? விச் இஸ் யுவர் பேக்? எந்த பேக் உங்களுடையது? ஸோ இந்த யுவர்ஸ், மைன் அப்படிங்கிறது எல்லாமே ப்ரோனவுன்ஸ், பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். விச் இஸ் யுவர்ஸ், போத் லுக் மைன், விச் பேக் இஸ் யுவர்ஸ், விச் இஸ் யுவர் பேக். ஸோ ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அந்த சென்டென்ஸில் இருக்கிற டென்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அதுவும் ஒரு நல்ல ப்ராக்டிஸ். விச் இஸ் யுவர்ஸ் அப்படிங்கிற அந்த கொஸ்டினை நம்ம இப்போ பாஸ்டென்ஸில் மாற்றிருக்கோம். இஸ்ஸுடைய பாஸ்டென்ஸ் வாஸ். விச் வாஸ் யுவர்ஸ்? எது உங்களுடையதாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ கடந்த காலம் நடந்து முடிஞ்சிருச்சு. விச் வாஸ் யுவர்ஸ். போத் லுக்டு மைன். இரண்டும் என்னுடையது போல் தெரிந்திருந்தது. போத் லுக்டு. லுக்குடைய பாஸ்ட் ஃபார்ம் லுக்டு. போத் லுக்டு மைன். விச் பேக் வாஸ் யுவர்ஸ். இஸ்ஸுடைய பாஸ்டென்ஸ் வாஸ். விச் பேக் வாஸ் யுவர்ஸ்? எந்த பை உங்களுடையதாக இருந்தது? விச் வாஸ் யுவர் பேக். இந்த யுவர்ஸ், யுவர் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நார்மலாக நம்ம கேட்குற கேள்வி விச் வாஸ் யுவர் பேக், அதை தான் நம்ம அடிக்கடி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தோம், அதே வாக்கியங்களை பாஸ்ட் டென்ஸில் பார்த்துருக்கோம். whom you are meeting. யாரை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்? whom you are meeting. whom you are talking to. யாரிடம் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? you are talking to my relative. நீங்கள் எனது உறவினருடன் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். you are talking. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். 3 கொஸ்டின்ஸுமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் இருக்குது. whom you are meeting, whom you are talking to, you are talking to my relative. இதில் ப்ரிப்போசிஷன் கடைசியில் வந்திருக்கு பாருங்கள், whom you are talking to. அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே வாக்கியங்களை, இதே கேள்விகளை பாஸ்ட் டென்ஸில் பார்க்கலாம். whom you were meeting, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். whom you are meeting அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். whom you were meeting, ஆருடைய பாஸ்ட் டென்ஸ் were. whom you were talking to, யாரிடம் நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீர்கள்? whom you were talking to. you were talking to my relative, நீங்கள் எனது உறவினருடன் பேசிக்கொண்டிருந்தீர்கள். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாமே, இந்த கேள்விகள் எல்லாமே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்களாக திங்க் பண்ணிக்கோங்க. அதில் என்னென்ன பேசுவோம் அப்படிங்கிறத சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுங்கள். அந்த சென்டென்ஸில் இருக்கிற டென்சஸை சேஞ்ச் பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கரெக்டான அந்த சுச்சுவேஷன் வர்றப்ப உங்களுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஈஸியாக இங்கிலீஷில் பேசலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.